நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது குரு பெயர்ச்சி. அதாவது இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அது மட்டுமல்லாமல் சனி பெயர்ச்சி அட்வான்ஸாக முன்னாடியே மார்ச் மாதம் கடைப்பகுதி பாதத்தில் பயிற்சி ஆகிறது. வாக்கிய அடிப்படையில் இன்னும் பெயருகிறது என்றால் சனியினுடைய பெயர்ச்சி அடுத்த ஆண்டுகள் தான். கோயிலெல்லாம் திருநள்ளாறுலெல்லாம் பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் சனி பெயருகிறது என்று எல்லோரும் சொன்னாலும் வாக்கியத்திலிருந்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம்தான் திருக்கணிதம். அந்த அடிப்படையில் நம்ம ஜோதிட வல்லுநர்கள் எல்லோரும் நாம் எதை எடுத்துக்கொள்ளும், திருக்கணிதத்தில் இருக்கக்கூடிய தலையங்கமான பெயர்ச்சிகளைத்தான் நாம் பெயர்ச்சி என்று கூறுகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் சனி பெயர்கிறது. காரணம், காலபுருஷ தத்துவப்படி மேச மனைக்கு 11ஆம் இடம் லாப பாதக ஆதாய ஸ்தானத்தில் இருந்து அந்த சனி எங்கே பெயர்கிறது என்றால் காலனுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது கால புருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடத்தில் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறது. கடந்த கும்பராசியில் 2.5 ஆண்டுகள் சங்கமித்து பரிபூர்ணமான பெயர்ச்சி வருகிற மார்ச் மாதம் 29 பெயர்கிறது, சனி பெயர்கிறது. அது மட்டுமல்ல, வருடாந்திர கோள்களில் குரு பெயர்ச்சி ஒரு உன்னதமான பயிற்சி, சுபகிரகத்தினுடைய சுபத்தத்துவம் கொண்ட பயிற்சி குரு பெயர்ச்சி. அது மட்டுமல்லாமல் ராகு கேதுவும் பெயர்ச்சியும் அதே பார்த்தீங்கன்னா குரு பெயர்கிறது என்றால் 14/5/2025 குரு பெயர்கிறது. எந்த இடத்திலிருந்து? ரிஷப மனையில் இருந்து மிதுன மனைக்கு. அதே போன்று 18/5 அதாவது 4 தினங்கள் கடந்து இந்த ராகுவும் கேதுவும் பெயர்கிறது. எங்கிருந்து? மீனமனையில் இருக்கக்கூடிய ராகுவும் கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேதுவும் எங்கே பெயர்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கும்பமனைக்கு ராகுவும் சிம்ம மனைக்கு. எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் சுற்றினா இந்த இரு கோள்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் ரிவேர்ஸில் சுற்றக்கூடிய கோள்கள். அப்போ மீனமனையிலிருந்து பின்னோக்கி கும்பமனையில் ராகு பயிற்சியும், கன்னிமனையிலிருந்து பின்னோக்கி சிம்மமனையில். அப்போது ஏன் இவ்வளோ காலம் இல்லாத இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பென்றால் வருடாந்திர கோள்கள் எல்லாருமே 4 கிரக பெயர்ச்சி ஒரு உன்னதமான பயிற்சி 2025. சனி என்றாலே 2.5 ஆண்டுகள் ஒரு வருடத்தில் ஒரு ராசியில் சங்கமிக்கக்கூடிய கிரகம். அந்த சனி பெயர்கிறது. அப்போ யாருக்கு பெயர்கிறது என்றால், இப்போ நம்ம எடுத்து பேசக்கூடிய சப்ஜெக்ட் துலா ராசி. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு கடந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் பலவிதமான நெருடல்கள், துன்பங்கள், வாட்டங்கள், மனசுக்கு நிம்மதியில்லாத தன்மை, கடன் சுமை, புத்திர ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், புத்திர பாக்கியம் கிடைக்க பெறாதவர்களுக்கு இந்த ஒரு உன்னத பயிற்சியால் பலவிதமான சங்கடங்கள், அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பு ரீதியான மேலதிகாரியுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளானது, தொழில் ரீதியாக இருந்து வந்த வியாபார ரீதியாக இருந்து வந்த சுமைகள், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இல்லாத தன்மை, திருமண வயது வந்தும் திருமண தருணத்தில் இருந்து கூட அந்த குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத ஒரு தன்மை, எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியான வருடமாக ஒரு ஆண்டாக திகழக்கூடிய வருடம் இந்த 2025. 2025 மார்ச் மாதம் 29 சனி பெயர்கிறார் இந்த வருடத்தில். அதே போன்று குருவும் பெயர்கிறது 5வது மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 அன்று. அப்போ இந்த குரு எங்கிருந்து பெயர்கிறது என்றால் ரிஷபமனையில். இந்த துளாராசி என்பவர்களுக்கு
இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு கடன் தொல்லை, வம்பு, வியாஜியங்கள், புத்திர பாக்கியம், அதாவது கணவன் மனைவி தம்பதியினருக்கு பல ஆண்டுகளாக புத்திர பாக்கிய தடைகள் ஏற்பட்டவர்கள் கூட இந்த குரு மிதுனமனையில் வரும் பொழுது நேரடியாக புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு இந்த துலா ராசியை நேரடியாக திரிகோண பார்வையில் முதல் பார்வையாக இந்த துலா ராசி என்பவர்களை பார்வை செய்வது, இரண்டாவது பார்வையாக மற்றொரு திரிகோண சங்கமத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியத்தை இந்த புத்திர காரகன் குரு பார்ப்பதனால் இந்த வருடம் ஒரு விசேஷ தன்மை கொண்ட வருடமாக திகழக்கூடிய வருடம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புத்திர பாக்கிய தடைகள் விலகி கொடுக்கும், புத்திர ரீதியான சோகங்கள் விலகும், குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த அந்த கல்வி தடைகள், அது மட்டுமில்லாமல் கடன் சுமைகள், திருமண வயது வந்து நடக்காது இருப்பவர்கள் ஆண் பெண்களுக்கு இருபாலர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வருடமாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் உறவில் விரிசல் ஏற்பட்ட உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு திகழும். ஏனென்று பார்த்தால் இந்த துலா ராசி என்னென்ன ராசியினுடைய தன்மையில் நட்சத்திர தன்மைகள் கொண்டதென்றால் அவிட்டம், அதாவது சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் கொண்டவர்களும், அதே போன்று துலாம் சுவாதிகாலில் 4 பாதங்கள் கொண்ட உள்ளடக்கியதும், அதே போன்று விசாகம் 3 பாதங்கள் உள்ளடக்கிய ராசியின் பொருள்தான் இந்த துலா ராசி. அப்ப விசாகம் 3 பாதம் கொண்ட நட்சத்திரம் கொண்டவர்களும், அதே போன்று சித்திரை 2 பாதம் கொண்ட நட்சத்திரம் 3, 4 பாதம் கொண்டவர்களும், சுவாதி உள்ளடங்கிய 4 பாதங்களும் பரிபூரணமாக பெற்றவர்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்று பார்த்தால் இந்த குரு 8ஆம் இடத்தில் இருந்து அவமான சின்னமான கண்டாதி உவாதை ஸ்தானத்திலிருந்து ஒரு மைனஸான இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் வரும் பொழுது, பாக்கியம் என்றாலே 9ஆம் இடம், இதற்கு பொருள் என்ன? மகாலட்சுமி ஸ்தானத்தில் மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு கிரகம், தனஸ்தான சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே அந்த இடத்தில் பாக்கிய திரிகோணத்தில் அமரும் பொழுது ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு தடைகள், திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு கட்டாயம் விவாகம் நடக்கும். காதல் வலையில் விழுந்து நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், விடாமுயற்சியோட பிடிவாத குணத்தோடு இருந்து போராடி கடைசியில் சக்சஸ் ஆகக்கூடிய காதலர்களுக்கு ஒரு ஏற்ற வருடமாக இந்த வருடம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு. காரணம் என்றால் சுக்கிரனுடைய மனை கொண்டவர்கள் தான் துலா ராசி. அதை நேரடியாக அசுரகுரு வீட்டை தேவகுருனுடைய பார்வையால் இந்த சுபிட்சம் நிகழும். காரணம் என்றால் 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை, முயற்சி ஸ்தானத்தை இந்த குரு பகவான் நேரடியான பார்வை அந்த மிதுனமலைக்கு பெயர்ந்து விழுவதனால் முயற்சி திருவினையாக்கும். கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் நல்ல அந்யுன்யம் பிறக்கும், போட்டதெல்லாம் தாயமாக திகழும். அது மட்டுமல்ல, புத்திர பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஆண்டாக இது திகழக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். காரணம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, புத்திர காரகன் குரு புத்திர ஸ்தானத்தை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்வையிடுவதனால் புத்திர ரீதியாக சுப செலவுகள் ஏற்படும். மங்களகரமான காரியத்திற்கு அடிகோல் நாடக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக திகழும். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு வேலை ரீதியாக இருந்து வந்த பளு சுமைகள் குறையும். பதவி உயர்வு கிடைக்கவே பெறலப்பா, கடந்த 2 ஆண்டுகளாக எனக்கு ப்ரமோஷனே வரலப்பா அப்படின்றவங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும். காரணம் என்றால் துலா ராசிக்கு 10க்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவனே துலா ராசியில் அமர்ந்ததனால் அது துலா ராசி என்று நம்ம பொருள் கொள்கிறோம். துலாத்துக்கு 10க்குடைய ஜீவனாதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரனை இந்த குரு 9ஆம் இடம் திரிகோணத்திலிருந்து குரு சந்திர பார்வையாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்வையிடுவதனால் இவ்வளோ காலம் பதவி ப்ரமோஷன் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு கிடைக்கும். எனக்கு வேலையே கிடைக்கலப்பா,
படிப்பு முடிச்சிட்டோம், என் பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணுக்கு நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆக முடியல, என் பேரனுக்கு செலக்ட் ஆகலை, என் பேத்திக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த வருடம் பெயர்ச்சி நிச்சயமாக வேலையில் ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தும். வியாபார பெருமக்களுக்கு ஒரு உன்னத வளர்ச்சியை கொடுக்கும். காரணம் என்னவென்றால், கர்மாதிபதி ஜீவனாதிபதியாக வருகிற இந்த சந்திரனை இந்த குரு பார்வையிடுவதனால வியாபாரத்தில் பன்மடங்கு ஆதாயமும் லாபமும் கிட்டும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி மேன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு என் பிள்ளை நல்லா படித்து கூட மார்க் வரல, எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார்களுக்கு இது ஒரு உன்னதமான தாய் தகப்பனுக்கு ஒரு வளர்ச்சியான தருணமாக இருக்கும். அதே போன்று திருமணம் கைகூடி கூட ஒருவருக்கு நிச்சய தாம்பூலம் தரித்து கூட நிறைய பேர்களுக்கு நின்று இருக்கும். காரணம்னா 8ஆம் இடத்துல குரு. அதே மாதிரி 8ஆம் இடம் திடீர் அவமானத்தை கொடுக்கக்கூடியது, கண்டாதி உவாதைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த குரு மறைந்ததுனால இவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கும். அது மட்டுமா, இவர்களுக்கு இந்த ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் வருகிற 18ஆம் தேதி 18/5 ராகுவும் கேதுவும் பெயர்கிறது. கேது பாருங்கள் சிம்மமணியில் லாபஸ்தானத்தில் வருவதனால இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும். தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நற்காரியங்களை நிச்சயமாக தெய்வத்துக்கு சாத்த வேண்டிய ஒரு முறையை கட்டாயம் இந்த வருடம் செய்வீர்கள். காரணம் என்றால், நீங்கள் கேட்ட பலன் கிடைச்சிட்டா தெய்வத்திற்கு என்னென்ன காணிக்கை செய்யக்கூடியவரோ அது எல்லாமே இந்த கேது பகவான் 11ஆம் இடத்துல வர்றதுனால பல சுபிச்சங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, புண்ணிய ஸ்தலத்தில் போய் நீராடக்கூடிய ஒரு தன்மையும் அதனால் ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் தெய்வ கடாட்சம் நிகழும். அது மட்டுமா, ராகு 5ஆம் இடத்தில் பெயரும் பொழுது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் துயரங்கள் இருந்தாலும் அது குரு பார்வையாலையும் சனியினுடைய 5ஆம் இடத்திலிருந்து தாக்கங்கள் மாறி 6ஆம் இடத்துக்கு போறதுனால கடன் பிரச்சனைகளில் நிறைய பேர் திக்குமுக்காடி கொண்டிருப்பவர்களுக்கு 6இல் சனி பகவான் வரும் காலத்தில் மீளாத கடன்காரனாக இருந்தாலும், மீளாத வம்பு தும்பு வழக்குகள் வியாஜியங்கள் இருந்தாலும், மீளாத உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும் கட்டாயம் விலகும் நண்பர்களே. காரணம் என்றால் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன்கார ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானத்தில் மகா பாவி என்று சொல்லக்கூடிய அந்த சனி அந்த இடத்தில் அமரும் பொழுது எதிரிக்கு துன்பத்தையும் கடன் ரீதியாக இருந்து வந்த சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும், நோய்வாய்ப்பட்டு நரம்பு சம்பந்தமான உவாதையாக இருந்தாலும் சரி, அதே போன்று கால் சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு சம்பந்தமான இந்த நர்வஸ் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வியாதிகள் கட்டாயம் அத்துப்போகும். அது மட்டுமல்ல, உடல் ரீதியான பலவிதமான மனச்சாங்கல்கள் சுமைகள் இறுக்கமான மனதாய் கொடுத்த ஒரு அந்த கிரகம் 5ஆம் இடத்தில் இருந்ததுனால ஒரு திக்குன்னு பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கூட துணிச்சல் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு கட்டாயம் திகழும். இந்த கேது 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால கடந்த வருடம் எவ்வளவோ செலவினங்கள், கட்டுக்கடங்கான செலவினங்கள், கடன் வாங்கி செலவு பண்ண கூட அந்த தன்மை மாறலை. இன்னும் மேலும் மேலும் கடனில் மூழ்கிட்டு இருக்கிறோம். கடன் கொடுத்த இடத்துல கடன் எனக்கு வரல, அதே போன்று நான் வாங்கி என்னால் திருப்பி கட்ட முடியல, அதனால் ஓடி போய் ஒழியக்கூடிய தன்மைகள் எல்லாம் கட்டாயம் விலகக்கூடிய ஆண்டாக இந்த கேதுனுடைய பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் நிகழும். அது மட்டுமல்ல, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று ஒரு பொருள் உண்டு ஜோதிடத்தில். கோடி குற்றம் விலக வேண்டாம், ஒரு சில குற்றங்கள் ஒரு தீமைகள் நமக்கு விலகினாலே பல நன்மைகள் நம்மை வந்து சேடும் என்று சொல்வதைப் போல, அதே போன்று வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். காரணம் என்றால், இந்த துளாராசியில் பிறந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 10 ஜீவனாதிபதியை குரு பார்ப்பதனால பலவிதமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம், திடீர் அதிர்ஷ்டங்கள்,
வராத சம்பத்து, அதாவது வராத கடன்கள் கூட நம்மளுக்கு மீண்டும் வரக்கூடிய பாக்கியங்கள், கொடுத்த இடத்துல பத்திரம் பதிவு பண்ண கொடுத்துருப்போம், அதுக்கு முன்னாடி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், டக்குன்னு நின்று போயிருக்கோம், அக்ரிமெண்ட்டில் பிரச்சனை இருந்திருக்கும். அதே போன்று டபுள் என்ட்ரி பத்திர ரீதியான சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டவர்களுக்கு கூட அந்த தீர்வு கட்டாயம் இவர்களுக்கு கிட்டக்கூடிய வருடமாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குருனா என்ன, ஆசிரிய பெருமகனார் சொல்லலாம். ஆசிரியர்களுக்கு ஒரு உன்னதமான வருடமாக திகழும். பதவி உயர்வு, ப்ரமோஷன்கள், வேலை கிடைக்க பெறாதவர்களுக்கு ஒரு உன்னத வளர்ச்சி, இதெல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு திருமாங்கல்ய பாக்கியத்தை பெண்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். கணவன் உடல் ரீதியான பிணிகள் ஏற்பட்டவர், கணவன் மனைவி வருத்தத்தோடு வாட்டத்தோடு இருந்தவர்களுக்கு, பிரிந்த குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி உறவுகள், இளைய சகோதரருடைய இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது கூட இந்த ஆண்டு இளைய சகோதர ஸ்தானத்தை பரிபூர்ணமாக குரு பருவதனால் அந்த சொந்த பந்த ரீதியான சங்கடங்கள் எல்லாம் போக்கி இன்பத்தில் திளைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி மிக உன்னதமான பயிற்சியாக இந்த துளாராசி என்பர்களுக்கும், சனி பயிற்சி 6ஆம் இடத்துல வர்றதுனால அதுவும் ஒரு உன்னத வளர்ச்சியும், கேதுவுடைய பயிற்சியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றதுனால அது ஒரு மற்றொரு உன்னதமான பயிற்சியும் கட்டாயம் கொடுக்கும். அப்போ வருடாந்திர லாங் பீரியடு காலகெடுவில் அமரக்கூடிய ஒரு கிரகத்தில் 4 கோள்களில் 2.5 ஆண்டுகள் சங்கமிக்க கோள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு சாதகத்தாரையிலும், ஓராண்டுகள் சந்திக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அதுவும் மற்றொரு நல்ல ஒரு நிலையிலையும், 11ஆம் இடம் லாபத்தில் வரக்கூடிய கேது பகவானுடைய அம்சத்திலையும் நிச்சயமாக இவர்கள் முன்னேறுவது உறுதியே. காரணம், வருடாந்திர கோள்களில் 4 கோள்களில் 3 கோள்களுடைய சங்கமும் சாதகமாக இருந்து விட்டாலே 100%, 75% இவர்களுக்கு வெற்றின்னா. அப்போ பெர்சன்டேஜ் அளவில் பார்த்தா இந்த துளாராசி அன்பர்களுக்கு 100க்கு 90% ஒரு உன்னத பலன்களை கட்டாயம் கொடுக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.